காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செத்து போச்சு. அது செத்து போனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செத்து போனதுக்கு யார் காரணம் நீங்கள் சொல்லுங்கள்? சீமான் மட்டுமா? சீமான் தான் காரணம். சீமான் தான் காரணம். மற்றவங்கள சொல்ல முடியாதுல்ல நீங்கள். அவங்களாம் இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல. இல்லை, கட்சிகள் தாண்டி சொல்கிறேன். கட்சி காங்கிரஸ் வந்து செத்து போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் காரணம். இன்றைக்கி காங்கிரஸ் செல்லா காசு ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் சொன்னால் அதுக்கு சீமான் தான் காரணம், நாம் தமிழ் தான் காரணம். இதில் என்ன சந்தேகம் இருக்குது? இதில் சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்கள்? ஏன் பயப்படணும்? உண்மை தானே இது. அவர் சொல்கிறது கரெக்டு. சீமான் சொல்கிறது 4 எதிரிகள் சொல்கிறது கரெக்டு. அந்த 4 எதிரில் விஜயம் வந்துடுவார். கடந்த காலத்தில் வந்து அந்த இடத்துல வந்து கமலஹாசன் இருந்தார். யாரெல்லாம் நடிகர்லாம் வந்தாங்கன்னா சேர்த்துங்க. எப்போல்லாம் நாம் தமிழருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கே ஒரு நடிகன் வருவான், திடீர்னு வருவான், அவதாரம் எடுத்து வருவான். அது கடந்த காலத்தில் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், சரத்குமார் வந்தார், கமலஹாசன் வந்தார், இப்போ விஜய் வந்திருக்கிறார். ரஜினி வர்றன்ட்டு வரல, இப்போ விஜய் வந்திருக்கிறார். அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சியை தடுத்ததுக்கு காரணமே இந்த நடிகர்கள் தானே. அதையும் தாண்டி வந்து கட்சி இன்றைக்கி வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்குன்னா சொல்கிறது கரெக்டு. 4 எதிரிகள் சொல்கிறார்ல, அந்த 4 எதிரி இவங்க தான்.